ஒரே தொகுதியில் 6 முறை தொடர் வெற்றி. தேர்தல் வரலாற்றிலேயே ஒரே தொகுதியில், ஒரே சின்னத்தில், ஒரே வேட்பாளரை தொடர்ச்சியாக 6 முறை சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்த சாதனையை ஒட்டன்சத்திரம் மக்கள் நிகழ்த்தியுள்ளனர். தமிழக சட்டப்பேரவைக்கு இதுவரை 16 பொதுத் தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன. அதில் இந்த தேர்தலில் அதிகமான வெற்றிக்கு சொந்தக்காரராக திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு. கருணாநிதி உள்ளார். வெவ்வேறு தொகுதிகளில் போட்டியிட்ட அவர் 13 முறை சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆனால் ஒரே தொகுதியில் 3, 4, 5, 6 முறை என வெற்றி பெற்று பலர் உள்ளனர். இதில் அதிகபட்சமாக 6 முறை ஒரே வேட்பாளருக்கு வெற்றிக்கனியை வழங்கிய தொகுதி என்ற சிறப்புக்குரிய பட்டியலில் அறந்தாங்கி, நத்தம், ஒட்டன்சத்திரம் ஆகியவை உள்ளன. ஒரே தொகுதியில் தொடர்ச்சியாக வெற்றிகள் 1977 முதல் 1996 ஆண்டு வரை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதியில் சு. திருநாவுக்கரசர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் எம். ஆண்டியம்பலம் ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதில் 1977, 80, 84, 89 ஆகிய 4 தேர்தல்களில் அதிமுக சின்னத்திலும், 91, 96 என்ற தேர்தலில் சுயேட்சை சின்னத்திலும் திருநாவுக்கரசர் வெற்றி பெற்றிருந்தார். இதுபோல 77, 80, 84, 89, 91 ஆகிய 5 தேர்தலில் காங்கிரஸ் சின்னத்திலும், 96இல் தமாக சின்னத்திலும் ஆண்டியம்பலம் வெற்றி பெற்றார். இந்த வரிசையில் 1996இல் தொடங்கி 2001, 2006, 2011, 2016, 2021 என 6 முறை திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதியிலிருந்து சக்கரபாணி சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். இதன் மூலம் தமிழக தேர்தல் வரலாற்றில் ஒரே தொகுதியில், ஒரே சின்னத்தில் தொடர்ச்சியாக அதிக வெற்றிகளை பதிவு செய்த சாதனையை தன்வசப்படுத்தியிருக்கிறார் தற்போதைய அமைச்சர் சக்கரபாணி. எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தாலும் கூட பல்வேறு துறைகள் சார்ந்த திட்டங்களை தனது தொகுதிக்கு கொண்டு வருவதற்கும், சட்டப்பேரவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மட்டுமின்றி நாடாளுமன்ற உறுப்பினரிடமிருந்தும் தனது தொகுதிக்கான நிதியை ஒதுக்கீட்டு பெறுவதற்கு அவர் தவறுவதில்லை. மேலும் எதிரணி அரசியல் பிரமுகர்களை அரவணைத்து செல்வதும் இந்த தொகுதி தொடர்ந்து சக்கரபாணி வசம் இருப்பதற்கான காரணமாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அமைச்சர் சக்கரபாணி பேசும்போது, கடந்த 40 ஆண்டுகளாக ஒட்டன்சத்திரம் தொகுதி மக்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருந்து பொதுப்பணிகளை செய்து வருகிறேன். அரசின் திட்டங்களை முடிந்தளவுக்கு தொகுதிகளுக்கு கொண்டு வருவதற்கு அதிக முயற்சிகளை எடுத்திருக்கிறேன். மக்களோடு மக்களாக நின்று பணி செய்வதாலேயே தொகுதி மக்கள் என்னை தொடர்ந்து வெற்றி பெற வைத்தனர். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 5000 கோடி மதிப்பிலான திட்டங்கள் ஒட்டன்சத்திரம் பகுதிக்கு நிறைவேற்றப்பட்டுள்ளன. 2 கலைக்கல்லூரிகள், போட்டித் தேர்வு பயிற்சி மையம், 2 விளையாட்டு அரங்குகள், 15,000 பேருக்கு வீட்டுமனை பட்டா, 4,000 பேருக்கு கனவு இல்லம் திட்டத்தில் வீடு என பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டுள்ளன என கூறியுள்ளார்.